சயின்ஸ் கொஷின்ஸும் நம்ம சேனலில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால் சயின்ஸில் வந்துட்டு ஒரு 25 கொஷின்ஸ் வந்துட்டு இப்போ குவிஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி 25 டெய்லி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லா கொஷின்ஸுமே இந்த குவிஸ்லேயே வந்து கவர் ஆகிடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏவோட பேக் போன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜனஸ் பேஸ் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இதில் இந்த ஃபாலோவிங்கில் எது வந்து தப்பு ராங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பியூரின் அப்படிங்கிறது வந்துட்டு அடினின் அண்ட் குவாடின், பிரமிடின் அப்படிங்கிறது வந்துட்டு சைட்டோசின் அண்ட் தைமைன், நியூக்ளியோசைட் இஸ் நைட்ரஜனஸ் பேஸ் ப்ளஸ் சுகர், நியூக்ளியோடைட் இஸ் நைட்ரஜனஸ் பேஸ் ப்ளஸ் பாஸ்பேட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ பியூரின் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ பிரமிடின் அப்படிங்கிறதும் கரெக்டு, நியூக்ளியோசைடும் கரெக்டு. நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது நைட்ரஜனஸ் பேஸ் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட், அதாவது நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் அப்படிங்கிறது தான் வந்து நியூக்ளியோடைடு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னது தப்பான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். Who was awarded Nobel Prize for Medicine in 1962? 1962ல் மெடிசனுக்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க யார் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஜேம்ஸ் வாட்சன், ஃப்ரான்சிஸ் கிரிக், மௌரிஸ் வில்கின்ஸ், ஆல் த அபவ். ஸோ இதில் வந்துட்டு நோபல் ப்ரைஸ் மெடிசனுக்காக வாங்கினது இவங்க 3 பேருமே தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் தி அபவ். The most widely accepted model of DNA is the double helical structure of James Watson and Francis Crick, and they proposed, அதாவது ஜேம்ஸ் வாட்சனும் ஃப்ரான்சிஸ் கிரிக்கும் வந்துட்டு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ வந்துட்டு இப்போ இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு எத்தனை டைமென்ஷனில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ 1 டைமென்ஷனா, 2 டைமென்ஷனா, 3 டைமென்ஷனா, 4 டைமென்ஷனா? ஸோ த ஆன்சர் இஸ் 3 டைமென்ஷனல் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. which is the most important constituent of chromosome? குரோமோசோமில் ரொம்ப முக்கியமானது வந்துட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். DAS is the hereditary material as it contains the genetic information. ஸோ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனில் வந்துட்டு எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஎன்ஏல தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் டிஎன்ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா the chromosome generally occurs in pairs and it is called haploid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the organism contains single set of chromosome, the gametes are said to be diploid அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேர்ஸ் அப்படின்னாலே என்னது 2, அப்போ பேர் அப்படிங்கிறப்ப 2n. ஸோ டைப்ளாய்டு அப்படிங்கிறது பேர்ஸுக்கு வரணும். ஸோ ஹாப்ளாய்டு அப்படிங்கிறது சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்க்கு ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ இது ரெண்டுமே மாற்றி மாற்றி இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மேலே பார்க்குறீங்களா தெரியுதுல்ல? In human, each cell contains 23 pairs of chromosome. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஹியூமன் செல்ஸில் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு ஒரு 23 pairs of chromosomes தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22 pairs are autosomes and 23rd pair is allosome or sex chromosome அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமாம், கரெக்ட் தான். ஆட்டோசோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட பாடி செல்ஸ். ஸோ பாடி செல்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு செல்ஸும் இருக்கும். ஸோ 22 pairs இருக்குது. ஸோ allosome அப்படிங்கிறது வந்துட்டு செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஸோ த ஆன்சர் இஸ் கரெக்ட். ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஸோ போத் ஆர் கரெக்ட். which is called as the sex chromosome. ஸோ செக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா allosome அப்படிங்கிறது தான் செக்ஸ் குரோமோசோம். ஸோ லாஸ்ட் கொஷின்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹெட்ரோக்ரோமோசோம் which is called as the ஹெட்ரோக்ரோமோசோம். ஹெட்ரோக்ரோமோசோம் அப்படின்னா என்னென்னா அதுவும் வந்துட்டு என்னது allosome தான். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். which chromosome is responsible for determining the somatic characters is called? somatic characters அப்படின்னா நம்மளோட பாடி கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ பாடி கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறது வந்துட்டு எது? ஆட்டோசோம்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆட்டோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது பாடி கேரக்டர்ஸை பற்றி சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் எத்தனை பேர்ஸ் இருக்கும்? 22 பேர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். which chromosome is responsible for determining the sex of an individual? ஒருத்தரோட பாலினம் வந்துட்டு எது அப்படிங்கிற தீர்மானிக்கிறது எது அப்படின்னா allosome தான். ஓகேவா? ஸோ allosome தான் வந்துட்டு என்னது ஹெட்ரோக்ரோமோசோம், அப்புறம் வந்துட்டு செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 23rd பேர் மட்டும்தான் வந்துட்டு allosome. ஓகேவா? The centromere is found on the proximal end. ஓகேவா? the centromere வந்து proximal end ஒரு சைடு மட்டும் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டீலோசென்ட்ரிக்கா, அக்ரோசென்ட்ரிக்கா, மெட்டாசென்ட்ரிக்கா, சப்மெட்டாசென்ட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் டீலோசென்ட்ரிக். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு எண்டு மட்டும் இருக்கிறது வந்து டீலோசென்ட்ரிக்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த சென்ட்ரோமேர் இஸ் ஃபவுண்ட் அட் த ஒன் எண்ட் வித் ஷார்ட் ஆர்ம் அண்ட் த அதர் எண்ட் வித் லாங் ஆர்ம். ஓகேவா? ஸோ ஒரு எண்டில் வந்துட்டு ஷார்ட்டாகவும் இன்னொரு எண்டில் வந்துட்டு லாங்காகவும் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? ஆக்ரோசென்ட்ரிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு, த சென்ட்ரோமேர் இஸ் ஃபவுண்ட் நியர் த சென்டர் ஆஃப் த குரோமோசோம் ஜே ஷேப்டு ஆர் எல் ஷேப்டு. ஓகேவா? ஸோ சென்ட்ரோமேர் வந்து சென்டரில் இருக்குது. இதோட பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜே ஷேப்டு இல்லை, ஜே ஷேப் அப்படி இல்லை அப்படின்னா எல் ஷேப் இருந்தது அப்படின்னா அதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட நேம் வந்துட்டு என்னது? ஆன்சர் சப்மெட்டாசென்ட்ரிக். ஓகேவா? The centromere is found at the center of the chromosome and form two equal arms. ஓகேவா? ஸோ ரெண்டு ஈக்குவல் ஆர்ம்ஸ் வி ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு டாட்டு, ஸோ கீழே ரெண்டு இல்லை அப்படின்னா மேலே ரெண்டு. ஓகேவா? ஸோ வி ஷேப்பில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. டீலோசென்ட்ரிக்கா, ஆக்ரோசென்ட்ரிக்கா, மெட்டாசென்ட்ரிக்கா, சப்மெட்டாசென்ட்ரிக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மெட்டாசென்ட்ரிக். ஓகேவா? ஸோ வி ஷேப்பில் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு என்னது? மெட்டாசென்ட்ரிக். ஸோ எம்லேயே பாருங்களேன், மேலே வி மாதிரி வந்துட்டு தெரியுதா? ஸோ இதுக்கான ஆன்சர் மெட்டாசென்ட்ரிக் தான். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த எண்ட் ஆஃப் த குரோமோசோம் இஸ் கால்டு டீலோமியர். டீலோமியர் அப்படிங்கிறது வந்துட்டு எண்ட் ஆஃப் த குரோமோசோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், கரெக்ட். எண்ட் ஆஃப் த குரோமோசோமுக்கு பேர் வந்து டீலோமியர். த குரோமோசோம் வித் சேட்டிலைட் இஸ் ஆர் கால்ட் அஸ் சாட் குரோமோசோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ரெண்டுமே வந்துட்டு என்னது? கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் போத் ஆர் கரெக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்னது? டிஹெச் மோர்கன் வந்துட்டு அவார்டட் நோபல் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. என்ன டெட்டர்மைன் பண்ணதுக்காக அந்த நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோல் ஆஃப் குரோமோசோம் ஹெரிடிட்டரி, ரோல் ஆஃப் ஜீன்ஸ் இன் ஹெரிடிட்டரி, மோனோ ஹைப்ரிட் க்ராசஸ், டை ஹைப்ரிட் க்ராசஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ரோல் ஆஃப் குரோமோசோம் இன் ஹெரிடிட்டரி. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ரோல் ஆஃப் குரோமோசோம் இன் ஹெரிடிட்டரி, டிஹெச் மார்கன். ஓகேவா? ஸோ இவரே வந்துட்டு எந்த இயரில் இதுக்கான நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா 1993 தான். ஓகேவா? ஸோ நோபல் ப்ரைஸ் டிஹெச் மார்கன் நோபல் ப்ரைஸ் வாங்கினது 1993. எதுக்காக அப்படின்னா ஃபார் டெட்டர்மைனிங் த ரோல் ஆஃப் குரோமோசோம் இன் ஹெரிடிட்டரி. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த டேர்ம் குரோமோசோம் வாஸ் ஃபர்ஸ்ட் பை வால்டியர் இன், ஸோ எந்த இயரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1888. ஓகேவா? ஸோ குரோமோசோமை வந்துட்டு ஃபர்ஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா வால்டியர் தான். எந்த இயரில் அப்படின்னா 1888. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபினோடைப்பிக் ரேஷியோ. ஓகேவா? ஸோ ஃபினோடைப்பிக் ரேஷியோ வந்துட்டு என்ன ரேஷியோ அப்படின்னா 9:3:3:1 அப்படிங்கிறது தான் இதுக்கான ரேஷியோ. அடுத்து ஜீனோடைப்பிக் ரேஷியோ. ஸோ ஜீனோடைப்பிக் ரேஷியோ அப்படிங்கிறது 1:2:1. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ஸ் ஆர் அப்டைன்ட் பை மெண்டல். ஸோ மெண்டல்னால் கிடைச்ச ஆக்சுவல் நம்பர் ஆஃப் டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா 787 டால் பிளான்ட்டும் 277 டுவார்ஃப் பிளான்ட்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், க்ராசஸ் இன்வால்விங் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் பேர் ஆஃப் கண்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆர் கால்டு. ஒரே ஒரு பேர் தான் அப்படின்னாலும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் மோனோ ஹைப்ரிட் க்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஹவு மெனி சச் பேர்ஸ் ஆஃப் கண்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் ஆர் சூசன் பை மெண்டல் ஃபார் ஹிஸ் ஸ்டடி? தெர் ஆர் 7 பேர்ஸ் ஆஃப் கண்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை பேர்ஸு? 7 பேர்ஸு. ஸோ இதுக்கான கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு டெலகிராமில் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ. டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க.